கணவன் மனைவி இருவரும் ஷாப்பிங் முடித்து பெரிய ஓட்டலில் போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தனர். அப்போது ஒரு வயதான அம்மாள் அவர்களிடம் கையேந்தியபடி வர கணவன் அவளுக்கு பர்சிலிருந்து 100 ரூபாய் எடுத்துக் கொடுத்தான். அவள் நிறைய நன்றி சொல்லிவிட்டு போனாள். எதற்கு 100 ரூபாய்? கர்ண பரம்பரையோ 5ஓ 10ஓ கிழவிக்கு போட்டிருக்க கூடாதா என்றாள் மனைவி. கணவன் சிரித்துக் கொண்டு சொன்னான், உனக்கு புடவை நகைகள், எனக்கு துணிகள், செருப்பு, பசங்களுக்கு துணிகள் என்று கிட்டத்தட்ட சர்வசாதாரணமாக லட்சத்தில் செலவு பண்ணினோம். ஆனால் அந்த வயசான அம்மா வயிற்று பசிக்கு சாப்பிட நம்மளை தேடி வந்திருக்கா. நம்மால அந்தம்மா 2 நேரம் சாப்பிடும்போது நம்மள மனசார நினைக்குமே. அதனாலே நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம். அந்தம்மாவோட பசி போகுது. மனுஷனுக்கு 3 விஷயங்கள் எப்ப வரும்னு தெரியாது. அது எப்ப வேணும்னாலும் வரலாம். அது என்ன தெரியுமா? டிசபிலிட்டி, இயலாமை, டிசீஸ், நோய், டெத், இறப்பு. நமக்கும் இந்த 3ம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நம்மால் முடியும் போது முடியாதவர்களுக்கு சிறு உதவி பண்றதாலே கடவுள் நமக்கு அந்த 3ஐயும் தள்ளி போடலாம்.